ஹாய்ங்க, இது வந்து டிசம்பர் 31 நைட்டு, அதாவது நியூ இயருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக சும்மா எல்லா கடையிலையும் போய் ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். இப்போ திருச்சியில் இருக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் டாமினோஸில் பீஸா ஒன்று சாப்பிட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் மீட் அண்ட் ஈட்டுக்கு வந்து சிக்கன் சாப்பிட போகிறோம். அதுக்கடுத்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும், அடுத்து டீ காஃபி அப்படி சொல்லி அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ மிட் நைட் வரைக்கும் இப்படி தான் ஏதாவது கடைக்கு போயிட்டுருக்கலான் இருக்கோம். இப்படி தான் நியூ இயர் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பீஸா சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது எல்லாமே அன்ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, இந்த 31st இந்த டிஷ்ஷஸ்லாம் முடிச்சுக்கலாம், நியூ இயர்லேருந்து ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் இது பண்ணுறோம். ஆனால் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல, பட் ஃபாலோ பண்ணணும். அதானே ரெசல்யூஷன் பார்க்கலாம். அதுக்காக தான் இது எல்லாமே சாப்பிட்டோம். சாஸ் பாட்டில் நோ 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 ஐஸ்கிரீம் என்ன உள்ள நோ 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 கேட்டோ ஏன் சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் பீஸா சாப்பிட்டு அடுத்து மீட் அண்ட் ஈட்டில் சிக்கன் சாப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சுப்பிரமணியபுரமில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வந்திருக்கிறோம். இது இங்கே வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேலன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே இருக்குது வேலன் ஹாஸ்பிட்டல். அந்த கோலாரங்கம் போவோம்ல, அண்ணா கோலாரங்கம், அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். நாங்கள் அங்கே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நிற்கும் போது யாத்ராவுக்கு தூக்கம் வந்துருச்சு போல். ஒரே செம்ம அழுதுட்டான். அதனால் எங்களால் அதை அங்கே நின்று சாப்பிட கூட முடியல. டக்குன்னு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், அவனை தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டே கோலம் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் இதுக்கு கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நைட்டே கோலம் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தோம். கோலம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த வாங்கிட்டு வந்தோம்ல அந்த பார்சல் உட்காந்து அந்நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நியூ இயர்னால பயங்கர கூட்டங்க, ரொம்ப பெரிய லைன்லாம் இருந்துச்சு. அந்த க்யூவில் நின்று தான் போனோம். வெளியேருந்து போகும்போது க்யூவில் நின்றும் ஒரு 3 ரோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டே போனதுக்கப்புறம் சாமி கிட்டே போனோடனே கையில் குழந்தை இருக்கவங்களை வந்து ஒரு தனி வேலை அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் உள்ளே போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் பார்த்துட்டோம். ஸ்ரீரங்கம் உள்ளே பார்த்திங்கன்னா 4 சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும். வடக்கு என்ட்ரன்ஸ், தெற்கு அந்த மாதிரி இருக்கும். அது உள்ளெல்லாம் இன்னுமே அந்த பழைய காலத்து வீடெல்லாம் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அதில் ஒரு வீடு தான் இது. வெளியில் திண்ணை வச்சுட்டு வாசலில் புங்க மரம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போனோம். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி வேறு வரப்போகுது. அதனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பெரிய லைன்லாம் வச்சு அதை போட்டுட்டு இருந்தாங்க அந்த க்யூ போகிறதுக்காக. நேராகவே போயிருக்கலாம், அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் அந்த லைன் வழியாக கஷ்டப்பட்டு போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் சரியில்லை, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அது இவங்க கோவிலோட தப்பு இல்லை, ஆப்போசிட்டில் ஹோட்டல் போட்டவங்க அப்படி போட்டு வச்சுருக்குறாங்க.
பாருங்க, மக்கள் நடந்து வர இடத்துல எப்படி பக்தர்கள் நடக்கும் இடத்தில் இரும்பு துண்டை போட்டு இல்லாமல் ஒரு கோவில், அதுவும் பிரசித்தி பெற்ற கோவில் இப்படி பண்ணலாமா? இங்கெல்லாம் இன்னும் சில பழைய காலத்து வீடுகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கவே அழகா இருக்குல்ல. கைமாறா உதவின்றது நம்ம இறந்து போட்டு பண்ணுறது தான் பேகு செப்பல்லாம் விட்டுறது. கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே இந்த புக் ஸ்டால் இருக்குல்லங்க, இன்ஃபர்மேஷன் சென்டரும் இது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் பார்க்குறதுக்கான டிக்கெட் இங்கே கொடுப்பாங்க, 50 ரூபா பெர் ஹெட்டுக்கு. இதில் வந்து அந்த பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகணும். உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த புக் ஸ்டால், அங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன பண்ணோன்னா, அந்த 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நேராக சைடில் ஒரு வே இருக்கும், அது வழியாக ஏறி மேலே கோபுரங்களை பார்க்கலாம். மொத்தம் 21 கோபுரம் இருக்கும். அந்த எல்லா கோபுரமும் அங்கே டெரஸ் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு பார்க்கலாம். இது டிக்கெட் எவ்வளோன்னு போட்டிருக்கு பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதனால் அந்த டெரஸில் போயிட்டு இந்த 21 கோபுரமும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து தான் தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். செம கும்பலுங்க, நியூ இயர்னால நிறைய கும்பல். ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பிரசாதம் அங்கே போயிட்டுருக்குறோம். அது அந்த பக்கம் அன்னதானம்காக நிற்கிறாங்க க்யூ. நாங்கள் ஃபஸ்ட்டு கோபுரம் டிக்கெட் வாங்கிட்டு லைனில் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி லைனில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா குழந்தைய வச்சுட்டு லன்ச் டைம் வேறு ஆகிடுச்சு, அவனுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும். இவ்வளோ லைனில் நின்றுட்டு அதை பார்க்குறது டிலே ஆகிடும். நம்ம நியூ இயர் முடிச்சுட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வரலான்னு சொல்லிட்டு டிக்கெட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம், இந்த மாதிரி வேண்டாங்க கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் குழந்தை வச்சுருக்கோம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறோம். கும்பலாக இருக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்துட்டு காலியாக தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்படி வந்து காட்டுறாரு. பார்த்தா அது அன்னதானத்துக்கு நிற்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாமல் அந்த லைனில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிசைட் பண்ணிட்டு போனோம். ஐயோ 10 மினிட்ஸ் வேஸ்ட்டாக நின்றுட்டோமே அப்படின்னுச்சு. நின்னோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம். இருந்தாலும் கோவிலில் சாப்பிட்ற அன்னதானம் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாங்க, இதான் இப்படி அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி மேலே வந்து கோபுரம்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 21 கோபுரம் இருக்கும் மொத்தமாக. இந்தியாவில் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் டெம்பிளில் ஸ்ரீரங்கமும் ஒன்றுங்க. இங்கே வந்து 108 திவ்ய தேசமில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது ஸ்ரீரங்கம் தான். இது மாதிரி இதில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கம்பராமாயணம் வந்து இந்த மண்டபமில் வச்சு தான் பாடினாங்களாம். அதுக்கு கம்பர் மண்டபம் சொல்லி தனியாக ஒரு இடம் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அப்போது பயங்கர கும்பல் இருக்கும். இங்கே வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த சொர்க்கவாசலை பார்த்தோன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ரீரங்கம்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 1000 கால் மண்டபம் இருக்குது. ராமானுஜர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இருக்குது. இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கும் நிறைய கதைகள் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.